வணக்கம். என் பேர் உமா மகேஸ்வரி. என்னோடய சொந்த ஊர் மதுரை. நான் இப்போ சென்னையில் இருக்கேன். கோர்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி ஏஎல்பி படிக்க வந்தேன் அப்படின்னா, யூடியூப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பிஹைண்ட் புக்ஸ் சேனலில் ஏஎல்பி பற்றி சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி எனக்கு ஏஎல்பி ஜோதிடம் சர்ச் பண்ணும்பொழுது, இந்த ஜோதிட சேனல்ஸ்லாம் சர்ச் பண்ணும் பொழுது ஏஎல்பி அப்படின்னு அடிக்கடி வரும். திடீர்னு எனக்கு என்னமோ தோணுச்சு. அதனால் ஏஎல்பி பற்றி நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பிஹைண்ட் புக்ஸ் சேனலில் குரு பொடுடைமூர்த்தி ஐயா பேசியிருந்தார். அதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தார். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை கல்வி. ஜோதிடம் வீட்டுக்கு ஒருத்தர் படித்தாகணும் அப்படிங்கிற மாதிரி. ஏஎல்பி மூலமாக துல்லியமாக நம்ம பலன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நானும் ஒரு 10-15 வருடமாக படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் தான் இருந்தேன். ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுது எல்லோரும் படிங்க அப்படின்ற மாதிரி அதில் சொல்லியிருந்தார். சரி, எல்லோரும் பாருங்க அப்படின்ற மாதிரியே தான் சொல்லுவாங்க. அதாவது ஏஎல்பி ஃபோன் நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஜோதிடம் பார்க்க இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் நம்பர் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் இது மட்டும் கொஞ்சம் படிங்க அப்படின்ற மாதிரியாகவே இருந்தது. ஸோ நாமளும் அதை தானே தேடிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி படிக்கலாம் அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் சேனல் முடிஞ்ச உடனே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து ஃபோன் நம்பர் எடுத்து ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி விசாரித்தேன். வெங்கடேஷன் சுப்பிரமணியன் சார் எடுத்தார். விசாரிக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மார்னிங் கிளாஸ் அப்படின்ற மாதிரியே சொன்னார். 4:32 கிளாஸ் அப்படின்ற மாதிரியே சொன்னார். 4:32 கிளாஸ் சொன்னாங்க. எனக்கு அந்த இடத்துல ஒரு சவால். நாம் எப்படி 4:32 எழுந்திரிப்போம்? ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் கோர்ட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா மார்னிங் 8 o'clock கிளம்புனேன்னா நைட் 8 மணிக்கு தான் நான் வீட்டுக்கே வருவேன். 8:30 ஆகிடும். மறுபடியும் நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு எனக்கு 11 மணி ஆகும். ஸோ மார்னிங் மறுபடியும் 4 o'clock நான் எழுந்திரிச்சாகணும். இதைத்தான் நான் ஒரு நாள் நான் யோசித்தேன், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் யோசிச்சுட்டு முடிவெடுத்துட்டேன். சரி, நம்ம படிப்போம் அப்படின்ற மாதிரி. உடனே சார்கிட்ட நான் ஃபோன் பண்ணி மறுபடியும் ஆஃபீஸ்க்கே ஃபோன் பண்ணி மறுபடியும் ஓகே சார் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண உடனே 64 வீடியோஸும் கொடுத்துட்டாங்க. அந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் என்ன பண்ணேன், ஒரு 5-6 வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ 5-6 வீடியோ பார்த்த உடனே ஒரு ஐடியா கிடச்சிது. ஓகே அப்படின்ட்டு. ஸோ 2 days கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் 4:32. மொதல் கிளாஸு சாந்தி தேவி மேடம் நிதானமாக பொறுமையாக அழகாக கிளாஸ் எடுத்தாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி அவ்வளோ மெதுவாக எடுத்தாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாக நிறுத்தி அழகாக முதல் நாள் கிளாஸே அந்த விதமாக அருமையாக புரிஞ்சது. ஒவ்வொரு நாளுமே அடுத்த நாளுமே அப்படியே தான் இருந்தது. இதே மாதிரி இதே ஆர்வத்தோடையே ஒவ்வொரு நாளுமே கொண்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் பொழுது என்னோட லைஃப்லேயும் ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வு எப்படி இருந்தது அப்படின்னா, வாழ்க்கையே முடிகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அதாவது குடும்ப வாழ்க்கையே, ஃபேமிலி லைஃபே எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அளவுக்கு பலமாகவே ஆர்குமெண்ட்ஸ். அவர் தான் ரொம்ப ஆர்கியூ பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். நான் இதை படிக்க படிக்க எனக்கு நிதானம், பொறுமை அதெல்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அதனாலேயே என்னமோ ஏஎல்பி படிக்க ஆரம்பித்ததுனாலேயே என்னமோ என்னால் என் வாழ்க்கையை நிதானமாக யோசிக்க முடிந்தது. நான் பொறுமையாகிட்டே வந்தேன். அவர் ஆர்குமெண்ட்ஸ் அதிகமாகிட்டே வந்தது. அவருக்கு நிதானமாக உட்கார வச்சு ஒரு நாள் நிதானமாக பேசணும். அப்பயும் அவர் அதிகமாக தான் பேசினார். நான் இப்படியே ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, 4 தடவை 5 தடவை நான் அவரை உட்கார வச்சு மெதுவாகவே பேசுவேன். எப்போவுமே ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறேன்னா எப்படி இந்த மாதிரி மாறுவேன் அப்படின்னா ஏஎல்பி படித்தது மூலமாக மட்டும்தான்.
கோச். அடுத்து கோச் பற்றி சொல்லியே ஆகும். டாக்டர் சீனிவாசன் சார் தெலுங்கானாவில் இருக்கார், டாக்டர், பிடிஎஸ் டாக்டர். அவரும் நல்ல விதமாக எனக்கு கைட் பண்ணார். அந்த கைடன்ஸும் ஏஎல்பி கிளாஸும் அதில் நடத்துகிற விதமும் அவங்க சொல்கிற அந்த பொறுமையும் நிதானமும் அந்த ஜோதிடமும் எனக்கு என்னை ஒரு பக்குவப்படுத்துச்சு. ஸோ என்னோடய வாழ்க்கை மறுபடியும் எனக்கு கிடைச்சது. ஸ்ட்ராங்காக ஆர்கியூமெண்ட்ஸ் முடிஞ்ச உடனே அவரே யோசித்தார் எனக்கு, சரி நான் பொறுமையாக தான் இருக்கேன். அவரோட கோபமும் குறைய ஆரம்பிச்சது. இதே மாதிரி என்னோடய லைஃப் திருப்பி கிடச்சது. இதுக்கு இந்த ஏஎல்பி படிக்க வச்ச எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னோடய குரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து சாஃப்ட்வேர் பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு படிக்காதவங்க கூட அந்த சாஃப்ட்வேரில் நம்மளோட பிறந்த நேரமும் இடம் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா துல்லியமாக பலன் காட்டுது. ஸோ அந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையவே கிடையாது. இதுக்காக அவர் எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பார், அதை கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியாது. அதனோட உழைப்பு ரொம்ப மிகவும் அதிகமாக தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக அவ்வளோ துல்லியமாக அந்த சாஃப்ட்வேரில் ஹேண்டில் பண்ணிட்டா நம்மளால் முடியும். ஒவ்வொரு ஆசிரியர்கள், அதோட வகுப்பு ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளுமே அவ்வளோ அருமையாக நிதானமாக பொறுமையாக நல்லாவே நடத்துனாங்க. அருமையாக நடத்துனாங்க. ஒவ்வொரு நாளுமே அதை கண்டினியூஷன் மாறாமல் அப்படியே கொண்டு போனாங்க. அருமையாக இருந்தது. 15 நாள்லேயே என்னால் பலன் சொல்லவே முடிஞ்சது. அந்த அளவுக்கு அருமையாக என்னால் பண்ணிட முடியுமா அப்படின்னு நான்லாம் யோசிச்சிருக்கேன். பிஃபோர் 15 days. ஆனால் 15 நாளைக்கு அப்புறம் என்னால் பலன் சொல்ல முடிஞ்சது. ஸோ என்னோட ஜாதகத்தையும் என்னால் மாற்றிக்க முடிஞ்சது. மிகவும் அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். கோச் அவ்வளோ அழகாக எனக்கு கைட் பண்ணார். எந்த நேரம் எப்போ கேள்விகள் கேட்டாலுமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு கூட எனக்கு கேள்விகளுக்கு தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு. என்னோட லைஃப்பை மாற்றினது ஏஎல்பி மட்டுமே. நான் நிதானமான பொறுமையான பக்குவமான, அதனால் இந்த பதிவில் நான் பதிவிடுறேன். எல்லாருமே ஏஎல்பி படிக்கணும் அப்படின்ட்டு. அவர் சொன்னது வாழ்க்கை கல்வி அப்படின்ட்டு. உண்மையாகவே இது வாழ்க்கை கல்வி தான். என்னோடய வாழ்க்கையை நான் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதை நடைமுறைப்படுத்தினேன். இதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு நான் மறுபடியும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஏஎல்பியை படித்து அவங்களோட வாழ்க்கையையும் எப்படி கையாளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் பதிவிடுறேன்.